ஹலோ. இன்னைக்கு மார்கழி ஒண்ணுக்கு பொதுவா எல்லாருமே ஒரு வெண்பொங்கல் பண்ணி காலம்பர சுவாமி நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா? அதை இன்னைக்கு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அது கொச்சு வந்து கேட்டிருந்தா எப்படி பண்ணுவேன் சொல்லுங்கன்னு. சரி, இன்னைக்கு டிஃபனுக்கு பொங்கல் கொச்சுமா பண்ணலான் இருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ என்னோட ஸ்டைல் நான் எப்படி பண்ணணும் அப்படி சொல்றேன் உங்களுக்கு. இந்த மெஷர்மெண்ட் கப்ல 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் பயத்தம்பருப்பு. இது ஒரு அரிசிக்கு 4 தண்ணி வைப்போம். அப்பதான் நல்லா குழச்செல்லாம் நல்லா ஒரு குக்கர்ல தான் வைக்க போறேன். அந்த 4 தண்ணியில 3/2 தண்ணியும் இதை பாருங்க, அரை பங்குக்கு பால். அது விட்டா ஒரு ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். அதுக்காக பால் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், முந்திரி, உப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் நெய் ஃபுல்லா விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெயும் கலந்துப்பேன், ஃபுல்லா நெய் விட்டுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த வானொலி காஞ்சதும் இந்த அரிசியை போட்டு சும்மா லைட்டா சூடு பறக்க வறுத்துக்கலான்னு. ரொம்ப சவக்கெல்லாம் வரக்கூடாது, கொஞ்சம் லைட்டா சூடு வந்தோடனே அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி அரிசி பருப்பெல்லாம் லைட்டா வறுத்துட்டு அதோட இந்த பாலை சேர்த்து அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். போதும். இதை பாருங்க, லைட்டாக சூடு வந்துடுத்து, கொஞ்சம் லைட்டாக வாசனை வருது. இப்போ இதுலேயே இந்த பயத்தம்பருப்பை போட்டு ஒரு பெறப்படலாம். ஆல்ரெடி நாங்கள் சாமான் வாங்கினோடனே வறுத்து வைப்போம். அது மாதிரி வறுத்தது தான், அதனால் இது போட்டு உடனே எடுத்துட போகிறேன். நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன். போதும் இது. இப்போ நான் இந்த ஹாக்கின்ஸ் குக்கரில் தான் அப்படியே டைரெக்டாக பண்ண போகிறேன். இதை கலந்துட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த அரிசி இதில் போட்டுறேன் ஃபஸ்ட்டு. இந்த பால் இதில் விட்டு விட்றேன். இப்போ 3/2 ஜலம் 1 2 3 இந்த அரை ஜாலம் போட்டு மொத்தம் 3 எடுத்த. இதில் பாருங்க, கொஞ்சோண்டு இதுக்கு தகுந்த உப்பு ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் பச்சையா ஜீரகம் அதில் போடணும். கட்டி பெருங்காயம் இருக்கு, அது போட்டுடலாம். ஏன்னா அதே கரைஞ்சிடும் அந்த சூட்டுக்கு. நம்ம நல்ல வாசனையா இருக்கும், அதுக்காக தான். இப்போ என்ன ஒரு கலர் விட்டு அடுப்பை பற்ற வச்சிடும். இது ஸ்டீம் வந்தோடனே வெயிட்டை போட்டுரும். அது ஒரு 5-6 சவுண்ட் வந்தோடனே அணைச்சிட போகிறோம். இப்போ இந்த பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொச்சு பண்றோம் இல்லையோ, அதுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. கத்திரிக்காய், பீன்ஸ் ஒரு 4, ஒரு சின்ன பீஸு, ஒரு அரை கேரட்டு எல்லாம் போட்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு பொடி போடுவோம் இல்லையா, ஒரு 4 வரமிளகாய், கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து தனியா, ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் தனியா வாசனை தெரியணும் அதில். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு வெல்லம், ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி இதை எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், ஒரே ஒரு சின்ன கரண்டியில பயத்தம்பருப்பை வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பொடிக்கா வறுத்து விடலாம். பெருங்காயம், அப்புறம் இந்த சாமான்லாம் போட்டுருவோம், எடுத்துருவோம். சிவப்பா வறுத்துடும். வெந்தயம் சொல்ல மறந்தேன், இந்த பாருங்க, போட்டால் மனமா இருக்கும். அதோடய சேர்த்து நம்ம க்ரஷ் பண்ணிடலாம். மீந்தா கூட ஏதாவது கறிக்கு குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம். இது அந்த பொடியை நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்க, அவ்வளோ போதும். உடம்புக்கும் நல்லது வெந்தயம், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வாசனைக்கு ஒரே சகப்பு மிளகா, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை. இப்போ இந்த கரிகாலெலாம் இதில் போட்டுரும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா வதக்கிட்டு பண்ண சீக்கிரமாகவும் வேகும். சொட்டுக்கான ஜலம் தெளிச்சிருக்கேன், வெந்துடும் நிமிஷம். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் இவ்வளோ வதங்கிருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு இந்த புளி ஜலத்தை விட்டுடுறேன். மட்டா வச்சுக்கோங்க, ரொம்ப புளி ஜலம் வேண்டாம். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். வெள்ளத்தை இதில் போட்டுறேன், அப்படியே கரைஞ்சிடும் அதுவும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், இது வேகட்டும். எந்த அப்புறம் காட்டுறேன். இந்த பொடியை பாருங்க, அரைச்சின்னு வந்துட்டேன். ஏதோ ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் போட்டு இறக்க வேண்டியதுதான் வெந்தப்புறம். இதெல்லாம் நல்லா வெந்து கொடுத்தோம் இந்த புளி ஜலத்துல. இப்போ இந்த பருப்பை கொட்டிடலாம். நான் ஜலத்தை விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இப்படி பண்ணும்போது எல்லாம் தெரியுது பாருங்க. கத்திரிக்காய், சிகப்பு பூசணி எல்லாம் அப்படியே உருவம் தெரியும். இந்த மாதிரி தனியா பண்ணும்போது குக்கர்ல வச்சுட்டோம்னா கத்திரிக்காவும் அந்த சிகப்பு பூசணியும் உருவு தெரியாது. இதுல நல்லா தெரியறது வரும். இந்த மாதிரி தனியா பண்ணோம்னா நல்லா அப்படி வரும். இப்போ இந்த பொடியை போட்டலாம், கடைசியில தான் போடணும், அப்பதான் மனமா இருக்கும். இதுக்கு நல்லா 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த பொடி. ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். பொடி போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க, வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி, பச்சையா 2 கருவேப்பிலை, இறக்கச்சை, இதெல்லாம் அவ்வளோதான். இது பாருங்க, அப்படியே விட்டுக்கலாம். அதை காயும் குழம்புமா அப்படியே இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள் கொச்சு ரெடி ஆகிடுத்து பாருங்க, மணக்க இருக்கு. அடுத்து இந்த பொங்கலை பார்ப்போம்.
இதெல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி கரண்டி எடுத்துட்டேன்னா அதுலயே அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடலாம். இதுவே 4 கப்பு, 1க்கு 4 கப்பு விட்டு இப்படி இருக்கு. இப்ப சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு சாப்பிட்றா இன்னும் கலர வேணும்னா கொஞ்சம் வெந்நீரை விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அப்புறம் களத்துல விட்டுப்போம், அப்பதான் தெரியும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இல்லை இந்த முந்திரியை போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த மிளகு மட்டா போட போறேன், ஏன்னா நான் க்ரஷ் பண்ணி போட போறேன். அதான் தூக்கி போட மாட்டேன் எல்லாரும். இதை பாருங்க, அதை க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டு விட்றேன். துருவி வச்சிருக்கேன் இஞ்சியை போட்டுடலாம். 4 கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் அதிலே போட்டுவிட்டோம் நம்ம, அதனால இதை அப்படியே போட்டு. மணக்க பொங்கல் ரெடி. இப்படி இந்த கன்சிஸ்டன்சி வேணுங்கிறவா அப்படியே சாப்பிடுங்க. இல்லை இன்னும் தளர வேணும் அப்படின்னு வயசானவா நினைச்சா சொட்டு வெந்நீரை விட்டுக்கோங்க, தளர இருக்கும். சாப்பிடும்போது அவாவா களத்துல சொட்டு நெய் விட்டுக்கோங்க. அப்ப இப்போ இதுல நிறைய தேவைப்படும், உட இழுத்துட்டே இருக்கும். சாப்பிடச்சே விட்டுண்டா நல்லா இருக்கும், உருக்கி விட்டுண்டோம்னா நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த டேஸ்டியான பொங்கலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. இந்த கொச்சும் ரொம்ப சூப்பரா இருக்கும், இந்த மாதிரி பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.